ஹே கைஸ், இன்னைக்கு நாம எஸ்ஆர்னோ கம்பேக் டு மீல மூன்றாவது பாகத்தை பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதையை நான் கிம் சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன் சடனா அவங்க யாருன்னே நமக்கு தெரியாத மாதிரி ஃபீல் ஆகுற ஒரு தருணம் ரொம்பவே கொடுமையானது. அன்னைக்கு பாய் வழக்கம் போல குழந்தை மாதிரி இப்படியே நீ போன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது, நான் வழக்கத்துக்கு மாறா அதான் உன்னோட விருப்பம்னா அது அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த தருணம் பாய்க்கும் அப்படித்தான் இருந்தது. நான் அப்படி சொல்லுவேன்னு பாய் நிச்சயமா எதிர்பார்த்திருக்க மாட்டேன். அவ ரொம்பவே வருத்தப்பட்டான். நானும் அங்கிருந்து வரும்போது சந்தோஷமா வரல. எவ்வளவு ஆசையா என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போனேன். பட் அவ என்ன புரிஞ்சுக்கவே இல்லையே அப்படின்னு வருத்தத்துலதான் இங்க வந்தா எனக்கு அடுத்த டென்ஷன் இருந்தது. நான் இங்க இல்லாதத ட்ரெயினி தெரிஞ்சுக்கிட்டான். என்கிட்ட ஒரு பார்சலை கொடுத்து இதை கொடுக்கதான் நான் தோண தேடணும். அப்பதான் நீங்க இல்லாததே தெரிஞ்சது. ஆமா, நீ எங்க போன? உன் இஷ்டத்துக்கு வர்றதுக்கும் இப்படி சொல்லாம கொள்ளாம போறதுக்கும் இதென்ன உன் அப்பாவோட ரேஞ்சா? உன் ஃபேமிலி எனக்கு தெரியுங்கிறதுக்காக அதை நீ அட்வான்டேஜ் எடுத்துப்பியா? இதான் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் இப்படி நடந்துச்சுன்னா நீ ஒரேடியே கிளம்பிரு அப்படின்னு சொன்னான். நானும் இனி அப்படி நடக்காது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்ப என்னோட வருத்தம் ரொம்ப அதிகமா இருந்தது. எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு, லோன்லியா ஃபீல் பண்ண. அப்பதான் எனக்காக பால் கொண்டு வந்து என் முன்னாடி நீட்டி, கிம் நீ இதை எடுத்துக்கோ, உன்னோட டென்ஷன்லாம் பறந்துரும் அப்படின்னு சொன்ன. அந்த நிமிஷம் என்னையும் கேர் பண்ணிக்கிறதுக்காக ஒருத்தி இருக்கா, என்னோட கண்ணீரை சுமக்கவும் ஒரு தோள் இருக்கு அப்படின்னு நினைச்சு அவளை ஹக் பண்ணி அழுது. அதுக்கப்புறம் தான் நான் தப்பு பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட பாய பிரிஞ்சு வந்த சோகத்தை மறக்க பண்ணேனா, இல்ல என் மனசு எம்மோட காதலையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில பண்ணுச்சேன்னு தெரியல. நான் எம்மு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அவ கூட அவுட்டிங் போறது, அவளுக்காக சமைக்கிறது, அவ கூட வெளியே சாப்பிடுறது, அவளை பக்கத்துல உட்கார வச்சு தூங்குறதுன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கடையில பாய் எனக்கு பல முறை கால் பண்ணான். இங்க சிக்னல் வர்றதே கஷ்டம், பட் எப்பெல்லாம் சிக்னல் கிடைக்குமோ அப்பெல்லாம் அவளோட மிஸ்டு காலையும் என்னால பார்க்க முடிஞ்சது. பட் என்னால அவகிட்ட பேச முடியல. இதெல்லாம் கவனிச்சையா நான் பாய மறந்துட்டதா நினைச்சு எனக்கு ஒரு நாள் ப்ரப்போஸும் பண்ணான். கூட இருக்கிறது எனக்கும் பிடிச்சிருந்தது. பட் நான் அவளை காதலிக்கல அப்படிங்கறத என்னால உணர முடிஞ்சது. அவளும் என்கிட்ட ஸ்ட்ரிக்டா பதில் எதிர்பார்க்கல. எனக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். சோ நான் எஸ் இல்ல நோ எதுவுமே சொல்லல அவகிட்ட. அப்பதான் பாயும் என்னை பார்க்க நேர்ல வந்த. அவ பார்க்கும்போது நான் கைய பிடிச்சு இலைய ஃபோல்ட் பண்ண சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்ப என் ஆண்டியும் அங்கதான் இருந்தாங்க. பாய பார்த்ததும் வாமா பாய் அப்படின்னு சொன்னாங்க. பாயின்னு சொன்னதுதான் ஆட்டோமேட்டிக்கா கிட்ட இருந்து என்னோட கை தானே அவளை விட்டு விலகுச்சு. அப்ப பாய், சாரி, நான் உனக்கு கால் பண்ணிட்டு வந்திருக்கணும் இல்ல, பட் உன்னோட போனை ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொன்னான். அப்ப நான் ஒரு நிமிஷம் பயத்துல அவளை பார்த்துக்கிட்டே அப்புறம் ஓடி போய், அதுல ஒண்ணு இல்ல பாய், கொடுவோம் திங்ஸ் எல்லாம், நீ டயர்டா இருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு உள்ள போனேன். அப்புறம் திங்ஸ் எல்லாம் உள்ள வச்சுட்டு வெளியே வந்தேன். அங்க என் ஆண்டி மட்டும் தான் இருந்தாங்க. அங்க பாயும் எம்மும் இல்லாத பார்த்ததும், ஐயோ அத்தை அவங்க எல்லாம் எங்க அப்படின்னு கேட்டேன். 2 பேரும் சேர்ந்து இலை பறிக்க போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓ நோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுனேன். அப்ப என் அத்தை என்ன தடுத்து, எங்கடா போற, நில்லு, இப்ப மட்டும் நீ அங்க போன நீ செத்த, அவனுக்கு 2 பேரும் சேர்ந்து உன்னை பிச்சிருவாளுக அப்படின்னு சொன்னாங்க. நானும் அப்படியா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவங்க டென்ஷன் ரிலீஃப்காக யூஸ் பண்ணதை வாங்கி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என் அத்தை சொன்ன மாதிரிதான் அங்கேயும் நடந்துட்டு இருந்தது. படிப்புல இருந்தே பயப்புள்ளைய ஸ்டார்ட் பண்ணிருக்குதுங்க. எனக்கு அக்ரிகல்ச்சர், மலை, காடு பிடிக்கும், உனக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு பாய்
எனக்கு மீன் கடல்னு சொல்ல. அதுக்கு எம், விசித்திரமா இருக்கே, உனக்கு கடல் பிடிச்சிருக்கு, கிம்முக்கு மழை பிடிச்சிருக்கு, 2 பேருக்கும் பொருத்தம், ஐ மீன் பொதுவான விருப்பங்கள் இல்லையே அப்படின்னு சொல்லியும் பாய கடுப்பேத்திட்டான். அது தவிர அங்க செடியில இருந்த கூட்டுப்புழுவை எடுத்து போட்டுட்டு, இங்க வண்ணத்து பூச்சிக்கெல்லாம் அவசியம் கிடையாது அப்படின்னு ஜாட வேற பேசியிருக்க. ஃபர்ஸ்ட் எம் சொன்னது பாய்க்கு புரியலனாலும் அப்புறம் நீ பண்ணது சரின்னு நினைச்சிட்டு இருக்கல. எஸ், சரிதான். எல்லா கூட்டுப்புழுக்கும் வண்ணத்து பூச்சியா மாறுற தகுதி கிடையாதுல்ல. ஏன்னா சில கூட்டுப்புழு இருக்கு, அதுகளுக்கு அடுத்தவங்க பார்த்து பார்த்து பாதுகாத்து வர்ற செடிய தனக்கு சொந்தம்னு நினைச்சு சாப்பிடுற தப்பான பழக்கம் இருக்கு. சோ அதை கொண்டு தூக்கி போறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். அப்போ பாய் தன்னோட கோபத்தை முழுமையா காட்டலனாலும் அன்னைக்கு நைட்டு பாய் டென்ஷன் ஆகுற மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. அன்னைக்கு நைட்டு அங்க ஒரு திருவிழா நடந்துட்டு இருந்தது. அங்க நாங்களும் போயிருந்தோம். பாய் என் கையை பிடிச்சிட்டே நடந்து வந்தான். அப்புறம் நானும் பாயும் சேர்ந்து விளக்கு விட்டோம். எம் தனியா விளக்கு விட்டான். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போதே நான் என் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம, எம், இன்னைக்கு நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம்தான் ஐயோ வளரிட்டேனே அப்படின்னு நினைச்சிட்டு, யாருக்கு இங்க பசிக்குது அப்படின்னு டாபிக்க மாத்த பார்த்தேன். அப்ப சடனா வெடி சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. பாய்க்கு சவுண்ட் அலர்ஜி. சோ நான் பாய அவ காதோட சேர்த்து கட்டி பிடிச்சுக்கிட்டேன். அது எம் கவனிச்சதும் அவளுக்கு என் ஆண்டி சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. நான் பாய் கூட பேசாம இருக்கிறத பார்த்து என் ஆண்டி எம் கிட்ட, நான் வந்து 2 நாள் ஆகுது, கிம் பாய் கிட்ட பேசின மாதிரியே தெரியலையே, இங்க என்ன நடக்குது, உனக்கு கிம்ம பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப எம், இல்ல நான் நம்பிக்கையில வளர்த்துக்க விரும்பலப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கிம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், அவ பக்கத்துல இருந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்ப என் ஆண்டி, அப்ப நீ அவளை காதலிக்கிற அப்படித்தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப எம், இது தப்புன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்க. அதுக்கு என் ஆண்டி, நீ தப்பான நேரத்துல வந்திருக்கேன்னு சொல்ல வரேன் எம். அவங்க 2 பேரோட காதலை பத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு உனக்கு தெரிய வருமோ அந்த அளவுக்கு அது உன்னையும் காயப்படுத்தும் எம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அர்த்தத்தை நான் பாய ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது எம்மால உணர முடிஞ்சது. எம்மும் காயப்பட ஆரம்பிச்சேன். அப்புறம் அதை வெளிக்காட்டாம, கிம் நான் வீட்டுக்கு போறேன், பாய் இங்க இப்பதானே வந்திருக்காங்க, சோ நீ அவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. அப்ப நான், என்னாச்சு எம் அப்படின்னு கேட்டேன். இல்ல கிம், எனக்கு ஹெட்டேக்கா இருக்கு, கொஞ்சம் தூக்கமா வருது, நான் போறேன் அப்படின்னு சொன்னான். பட் எனக்கு அவளை தனியா போக விட விருப்பம் இல்லை. நைட்டு லேட்டா இருந்தது. சோ தயங்கிட்டே, நீ தனியா போக வேண்டாம் அப்படின்னு இழுத்தேன். அத பாய் பார்த்து டென்ஷன் ஆகி, எல்லாருமே போலாம், பார்த்த வரைக்குமே எனக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். பாய் அப்படி டக்குன்னு பேசினது எம்முக்கு கஷ்டமா இருந்தது. இவங்க 2 பேரும் பண்றத பார்த்து எனக்கு கடுப்பா இருந்தது. இந்த டென்ஷன்லயே 3 பேரும் வீட்டுக்கு போனோம். உள்ள போனதும் பாய், கிம், அவ உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டான். நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்கவும், ஓகே, நீ அவளை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான். உடனே நான், நீ இவ்வளவு தூரம் வந்தது மத்தவங்களை பத்தி கேட்கறதுக்கு தானா பாய் அப்படின்னு கேட்டேன். அப்ப அவ டக்குன்னு, நீ சொல்ற மத்தவங்களுக்கு ஏன் ஆளு கூட என்ன வேலை இருக்கு அப்படின்னு கேட்டேன். அப்ப நான், ஓ ஆளா, யாரு பாய், நமக்கு தான் எப்போ பிரேக்கப் ஆயிடுச்சுல்ல, நீ தானே அதையும் பண்ண அப்படின்னு சொன்ன. உடனே அவ, அத நான் என்ன புதுசாவா சொல்றேன், அப்ப நான் கோபத்துல இருந்தேன்னு உனக்கே தெரியும், இப்ப நீ அதான் சீரியஸா எடுத்துக்க போறியா கிம், நமக்கு என்னாச்சு கிம், என்னோட பழைய கிம் எங்க, நான் எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான செயலை பண்ணாலும் என்ன சரியா புரிஞ்சுக்கிற கிம் எங்க போனா அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன்.
அப்பனா சோ உனக்கே தெரியுதுல்ல நீ பண்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனம்னு. அப்புறம் எதுக்காக உன்னோட பாரத்தை என்ன மட்டுமே சுமக்க வைக்கிற? நான் என்னோட பர்த்டே உன் கூட செலிப்ரேட் பண்றதுக்காக இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு யாருக்கிட்டையும் சொல்லாம உன்னை பார்க்க வந்தேன். பட் நீ என்ன பண்ண? ஒரு நாள் ஃபுல்லா ஜோக்கர் மாதிரி என் தலையில விக்க வச்சு விட்டு என்ன சுத்த விட்ட. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெயினுக்கு என்னோட நம்பர் இருந்தது. உனக்கு தெரியுமா பாய், அவன் இப்பவும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் எதுக்காக பாய்? நான் டாம் பாய் நான் உனக்கு தெரியக்கூடாதுன்னா ஏன் உனக்கு இப்பவும் வெக்கமா இருக்கா ஒரு டாம் பாயை டேட் பண்றது அப்படின்னு கேட்டேன். அப்ப பாய், ஒருவேளை உன்னோட நம்பரை அவனுக்கு கொடுத்தது நான் இல்லைன்னா உனக்கு மறந்து போச்சா கேம்? நீ என் கூட சேர்ந்து தானே இன்டென்ட் பண்றதா இருந்த. உன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீ தானே கொடுத்திருந்த. அவன் அதுல இருந்து தான் எடுத்துக்கிட்டான். நான் உன்னோட பர்த்டேவை மறக்கவே இல்லை கேம். அங்க பாரு, நீ அங்க வருவன்னு எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு இதை நான் உனக்காக அனுப்புனேன். அது உன் பர்த்டே அன்னைக்கு டெலிவரி ஆகுற மாதிரி. இதோ உன் முன்னாடி இருக்கு கிங். இதுல என்ன இருக்குன்னு உனக்கு பார்க்க விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். உடனே நான், எனக்கு அதெல்லாம் பார்க்க நேரம் இல்லை பாய் அப்படின்னு கத்துனேன். அப்ப பாய் ரொம்ப அழுதான். அப்புறம் சொன்னான், எனக்காக ஒண்ணு பண்ணிக்கும். உன்னையே நீ கேட்டுப்பார். நீ மட்டும் எம்ம மீட் பண்ணலனா நான் ஒரு குற்றவாளியா உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பேனா? நான் இப்பவும் நீ விரும்பின பாயாத்தான் இருக்கேன் கிம். அதே விளையாட்டு பொண்ணா, அதே திமிரு பிடிச்ச பொண்ணா. பட் திடீர்னு இப்ப மட்டும் எப்படி நான் பண்றதெல்லாம் தப்பா தோணுது உனக்கு அப்படின்னு கேட்டேன். அந்த கேள்வியை நான் எதிர்பார்க்க என்னால பதிலும் சொல்ல முடியல. அப்ப பாய் ஒரு பெருமூச்சோட, அத பண்ண இஷ்டம் இல்லைனாலும் நான் அவளுக்கு கொடுத்த அந்த செயினை கலட்டி, இத நீயே வச்சுக்கோ கேம். இந்த செயின் எனக்கு இல்லை, உனக்கு தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு போனேன்.